முன்ன எப்போதும் இல்லாத அளவு இந்திய குடும்பங்கள் கடன் சுமையில சிக்கி வரதா தகவல் வெளியாகிருக்கு. இந்தியாவில் விற்கப்படுற ஐபோன்கள்ல சுமார் 70 விழுக்காடு மற்றும் கார்களை 80 விழுக்காடு கடன் இஎம்ஐ மூலமா தான் வாங்கப்படுது. இந்தியர்களுடைய பினான்சியல் பிஹேவியர்ல பெரிய அளவு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறத இந்த தகவல் நமக்கு தெளிவுபடுத்துது. இந்திய ரிசர்வ் வங்கியோட நிதிநிலைத்தன்மை அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்திய குடும்பங்களின் கடன் அளவு கடந்த சில ஆண்டுகள்ல கணிசமா உயர்ந்திருக்கிறதாகவும், இந்திய குடும்பங்கள் தங்களுடைய வருமானத்துக்கு பெரும்பகுதியை கடனை திருப்பி கட்ட பயன்படுத்துறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கடனோட தன்மையிலும் முக்கிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. முன்ன லோன் அப்படின்னாலே ஹோம் லோன்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்போ நுகர்வுக்கான கடன்கள், அதாவது மொபைல் போன், கார், கிரெடிட் கார்டு செலவுகள், மின்னணு சாதனங்கள் போன்றவற்றுக்கான கடன்கள் தான் கடன்கள்ல பெரும்பங்கு இருக்கு. வீட்டு கடனோட பங்கு 2019ஆம் ஆண்டுல சுமார் 36 விழுக்காடா இருந்துச்சு. அது தற்போது 29 விழுக்காடா குறைஞ்சிருக்கு. இதே சமயம் நுகர்வு சார்ந்த கடன்கள் 55 விழுக்காடு வரை உயர்ந்திருக்கு. இது அச்சுறுத்தலான நிலைன்னு ஆர்பிஐ சொல்லியிருக்கு. காரணம், மக்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக தங்களுடைய வருமானத்தை விட அதிக விலை உள்ள பொருட்களை கடன் மூலமா வாங்குறாங்க. இத லைஃப் ஸ்டைல் டெப்ட் கல்ச்சர்னு சொல்றாங்க. நிபுணர்கள் குட் லோன், பேட் லோன் பத்தி சொல்றாங்க. குட் லோன் அப்படின்னா வருமானத்தை அதிகரிக்கவோ மதிப்பூட்டும் சொத்துக்களை உருவாக்கவோ உதவுது. உதாரணமா சொல்ல போனா கல்விக்கான கடன், வீடு வாங்குறது அல்லது வியாபாரம் தொடங்க வாங்குறதுக்கான கடன், இதெல்லாம் குட் லோன்னு சொல்றாங்க. ஆனா மின்னணு சாதனங்கள் அல்லது வாகனங்களை வாங்குறதுக்காக எடுக்கப்படுற கடன் நீண்ட கால பொருளாதார வளர்ச்சிக்கு உதவாது. மாறாக நிதி சுமையை ஏற்படுத்தும் சிக்கல்ல மாட்டிக்கிற அபாயத்தை அதிகரிக்குது. இவற்றை பேட் லோன்னு சொல்றாங்க. இதன் விளைவாதான் மக்கள் தங்கள் வருமானத்திலிருந்து பெரும்பகுதியை இஎம்ஐகளுக்கு செலவழிக்கிறாங்க. 2023 சராசரியா ஒரு நபருக்கு சுமார் 3.9 லட்சம் ரூபாய் கடன் இருந்ததாகவும், 2025 அது 4.8 லட்சம் ரூபாய் அளவுல உயர்ந்திருக்கிறதாகவும் புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதை நிதி நிபுணர்கள் சைலண்ட் டெப்ட் ட்ராப்னு சொல்றாங்க. இதை வெளிப்படையா தெரியாது, ஆனா நீண்ட காலத்துல குடும்ப நிதியை சீர்குலைக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனையா உருவாகும்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. தேவையற்ற கடன்ல சிக்காம நிதிநிலைத்தன்மையை பேணுவது ரொம்ப அவசியம். கடனை வாங்குறதுக்கு முன்ன அது வருமானத்தை உருவாக்குமா அல்லது வெறும் செலவா மாறுமாங்கிறத ஆராயிறது ரொம்ப அவசியம். வருமானத்தை ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டுமே இஎம்ஐக்காக போகணும். மொபைல், கார் உள்ளிட்ட நுகர்வு பொருட்களை கடன் மூலமா வாங்குறதுக்கு முன்ன அதோட தேவை என்ன, பயன் என்னன்னு நிதானமா சிந்திச்சு வாங்கணும். மிக முக்கியமா சேமிப்பு, முதலீடு வாழ்க்கையோட அடிப்படை நிதி அடித்தளமா இருக்கணும். மொத்தத்துல இன்றைய கடன் சார்ந்த வாழ்க்கை முறை மக்களுடைய கனவுகளை நிதி சுமையா மாற்றக்கூடிய அபாயம் மிக்கதா இருக்கிறதுன்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. வளர்ச்சிங்கிற பேர்ல கடன்ல மூழ்காம உண்மையான நிதி சுதந்திரத்துக்கான பாதையை தேர்வு செய்யறது தான் இன்றைய தலைமுறைக்கு மிக அவசியமான பாடமா இருக்கு.